முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. இந்த ஷாமுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னால எப்படி என் மனசுல இருக்கிறத ஷாமு கிட்ட சொல்ல முடியும்? ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணிட்டனோ? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப ஷேர் பண்றது கூட யாரும் இல்ல. இனி அக்கா, பிரீத்தி அக்கா, வினோ எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஐயோ வினோ, நீயா? நீ என்ன பண்றீங்க? சர்ப்ரைஸ். வினோ விளையாடாத வினோ, எப்படி நீங்க வந்த? நீங்க தான் வீட்டுக்கு கிளம்புனீங்களே. ஆமா, வீட்டுக்கு தான் கிளம்பணும். அப்புறம் எப்படி நீ மட்டும் இங்க வந்த? யார் சொன்னா நான் மட்டும் வந்தேன்னு? பின்ன இன்னைக்கு ஒரு நாள் நான், அம்மா, இனியா, பிரீத்தி எல்லாருமே இங்க தான். வாட், இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா? ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். என்ன சொல்ற நீ? அது என்ன ஒரு நாள் மட்டும்? அத நீ பவித்ரா கிட்ட தான் கேட்கணும். இல்ல எனக்கு புரியல. நீங்க ஒரு நாள் இங்க இருக்கிறதுக்கும் பவித்ரா கிட்ட போய் நான் கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா அம்மா கிட்ட இந்த ஒரு நாள் கேட்டதே பவித்ராக்கா தான். பவியா? ஆமா ஐஷு, பவியாக்கா தான். சரி, இப்படியே வள வளன்னு பேசிக்கலாமா? இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. இந்த ஒரு நாள்ல ஜாலியா என்ஜாய் பண்ணும். ஏதாவது சொல்லு. ஐஷு, இப்படியே ஆணில் இருந்தானே இந்த ஒரு நாளும் அப்படியே போயிடும். அப்புறம் நாளைக்கு நாங்க கிளம்பி ஊருக்கு போயிடுவோம். ஏ வினோ, ஊருக்கு போறதெல்லாம் பத்தி பேசாத. எனக்கு சுத்தமா பிடிக்கல தெரியுமா? ஆமா, எனக்கு மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு பாரு. அதான் உங்களுக்கு ஊருக்கு போறது பிடிக்கல. அப்ப ஜெயாமா கிட்ட சொன்னா என்ன? சொல்லலாம் தான். ஆனா சொன்னா அம்மா கேட்க மாட்டாங்களே. முதல்ல நீ சொன்னியா? சொல்லாமலே ஏன் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ற? ஐஷுமா, இன்னும் உனக்கு அம்மா பத்தி தெரியல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கா. இனியா பிரீத்தி இருக்காங்க பாரு, அவளுக்கு ஏதாவது சொன்னா கூட கொஞ்சமாவது காதுல வாங்குவாங்க. அதே நான் சொன்னேன்னு வை, என் பேச்செல்லாம் ஒரு பேச்சா கூட மதிக்க மாட்டாங்க. அதையும் மீறி நான் ஏதாவது பேசினேன்னு வை, நீ சின்ன பொண்ணு, அதெல்லாம் பேசக்கூடாது, வாய முடின்னு சொல்லுவாங்க. சேம் ப்ராப்ளம் வேணும். இதேதான் எங்க வீட்லயும் நடக்குது. பவித்ரா மட்டும் ஏதாவது சொன்னான்னு வையன், உடனே அம்மா கேட்பாங்க. இதே நான் சொன்னா நீ சின்ன பொண்ணு, வாய முடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் வீட்ல லாஸ்டா பிறந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, இன்னைக்கு ஏதாவது பிளான் சொல்லு. திடீர்னு பிளான் கேட்டா என்ன சொல்றது? இங்க பாரு ஐஷு, இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. சோ இந்த ஒரு நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணணும். சோ ஏதாவது நல்ல பிளானா போடு. எங்கேயாச்சும் வெளில போலாமா? வெளில போக வேண்டாம். வீட்டுக்குள்ளே ஜாலியா ஃபன்னா என்ஜாய்மெண்டா ஏதாவது ஒண்ணு. வீட்டுக்குள்ளையா? ஆமா, வீட்டுக்குள்ளதான். இந்த டே போறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு ஜாலியா போகணும். வீட்டை விட்டு வெளியில போனா கூட ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். பட் வீட்டுக்குள்ளேயும் என்ன பண்றது? ஐஷோ, பிரீத்தி அக்கா, நீங்களும் வந்துட்டீங்களா? என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பிளான் போட்டுட்டு இருக்கோம். எது பிளான் போடுறீங்களா? அட ஆமா பிரீத்தி அக்கா, பிளான் தான் போட்டுட்டு இருக்கோம். என்னக்கா? இல்ல, இப்ப எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி கோட்டையை பிடிக்கிறதுக்குலாம் பிளான் போடல. பின்ன இது அதை விடவும் பெரிய பிளான். அடியே, என்ன தாண்டி சொல்றீங்க? டைரக்டா சொல்லுங்க. பிரீத்தி அக்கா, வினோ தான் சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க இங்க இருப்பீங்களா, அதான் இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா என்ஜாய்மெண்டா ஃபுல் ஃபன்னோட போகணும் அப்படின்னு சொன்னா. சரி, அதுக்கு நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க? அதுக்கு தான் பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஷப்பா, இன்னமும் சின்ன பிள்ளையாவே இருக்கீங்களேடி. என்ன பிரீத்தி அக்கா, அவ தான் சின்ன பொண்ணு, நான் கிடையாது. எது, நான் சின்ன பொண்ணா? ஆமா, நீ சின்ன பொண்ணு தான். இதுல என்ன உனக்கு டவுட்? அதெல்லாம் இல்ல, நானும் பெரிய பொண்ணு தான். ஷப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? பிரீத்தி அக்கா, நான் கரெக்டா தானே சொன்னேன். வினோ சின்ன பொண்ணு தானே? எனக்கு என்ன 10 வயசு ஆகுது நான் சின்ன பொண்ணு சொல்றதுக்கு? ஆமா தாயே, நீங்க 2 பேருமே சின்ன பொண்ணு இல்ல, 2 பேருமே ரொம்ப பெரிய பொண்ணுங்க தான். போதுமா? சரி சரி, இதெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம ஃபன் பண்றதுக்கு நல்ல ஒரு பிளான் சொல்லுங்க. ஆமா தாயே, உங்க ஃபன் பிளானுக்குலாம் நான் வரல, நான் கிளம்புறேன். பிரீத்தி அக்கா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நமக்கு இருக்கிறதே இந்த ஒன் டே தான். இதுல கூட ஜாலியா என்ஜாய் பண்ண மாட்டீங்களா? ஷப்பா, இப்ப என்ன தாண்டி பண்ணணும்னு சொல்றீங்க? ஐஷோ, எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா வேணும் சொல்லு. நம்ம பவியக்காவோட மேரேஜுக்கு முந்தின நாள் நம்ம பாட்டு போட்டி வச்சோம், ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. மெஹந்தி ஃபங்க்ஷன். அப்ப அந்த பாட்டு போட்டியில நம்ம தான் வின் பண்ணோம். அட ஆமால, நம்ம பாய்ஸ்க்கு எந்த ஒரு டாஸ்க்குமே கொடுக்கவே இல்லையே. அதுதான் இப்ப பண்ண போறோம். சூப்பர் ஐடியா வினோ. அதான் ஐடியா கிடைச்சிச்சுல, அப்படியே டைம் வேஸ்ட் பண்றீங்க. வாங்க போலாம். இன்னைக்கு மாம்ஸ் எல்லாம் வச்சு வெறும் ஃபன் மட்டும் இல்ல, ஃபன் வைப்னு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சரி சரி, சீக்கிரமா வா போலாம். வா போலாம். பிரீத்தி அக்கா, நீங்களும் வாங்க. ஆமா தாயே, நான்லாம் வரலமா, நீங்களே போய் ஃபன் பண்ணுங்க. அக்கா. ஆமா தாயே, அவங்க விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா. அவங்கள வச்சு நம்ம ஃபன் பண்ணலாம்னு நினைச்சோன்னா அவங்க நம்மள வச்சு ஃபன் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ நீங்களாச்சு அவங்களாச்சு, நான்லாம் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா, நான் கிளம்புறேன். ஐயோ பிரீத்தி அக்கா, எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? அதான் நான் இருக்கல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கூட நின்னா மட்டும் போதும். இல்ல ஐஷு, நீங்க போய் விளையாடுங்க, நான் இனியாவை தேடிட்டு இருக்கேன். இனியா அக்கா பவி கூட பேசிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? சரி ஓகே, சரி நீங்க போய் விளையாடுங்க, நான் ரூம்க்கு போறேன். பிரீத்தி அக்கா ப்ளீஸ்க்கா, இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்கு, வாங்கல. ஐயோ, விட மாட்டீங்க போலயே. அக்கா. சரிம்மா, வரேன். இன்னைக்கு ஃபன் ஓவர்லோடா இருக்க போகுது. சரிக்கா, வாங்க போலாம். வினோ வா போலாம். பிரீத்தி அக்கா அங்க நிக்கிறாங்க பாருங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா, என்ன புரியல உனக்கு? டேய், என்னடா எதுவும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கா? நீயும் பாத்துட்டு தானே இருந்த? அரவிந்த், நான், அப்பா, அம்மா எல்லாருமே ஜெயாத்தையே தடுத்தாங்க. ஆனா ஜெயாத்தா யார் பேச்சுமே கேட்கல.
எல்லாரும் எவ்வளவோ கெஞ்சினதுக்கு அப்புறமும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஆனா பவியா நீ போய் என்ன சொன்னாங்கன்னே தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா என்ன நடக்குதுங்க? டேய் நாங்களும் உங்க கூட தானே இருக்கோம், எங்களுக்கு எப்படா தெரியும்? ஏன்டா இனியா பிரீத்திட்ட எல்லாம் கேட்கலையா என்ன? நீ வேற ஏன்டா? பவியா அவங்க ரூமுக்கு அவளை அழைச்சிட்டு போயிட்டாங்க. டே பிரசாந்த், நீயும் பிரீத்திட்ட பேசலையா என்ன? இல்லடா நானும் அவளை பார்க்கவே இல்ல. டேய் என்னடா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க? டேய் என்னடா அப்பொழுது எங்களே கேட்கலையான்னு கேட்டுட்டு இருக்கா? ஏன் நீ வினக்கிட்ட கேட்க வேண்டியதானே? டேய் அவ சின்ன பொண்ணுடா, அவளுக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் டே அகில், உனக்கே வினோ பத்தி தெரியலடா, அவ ரொம்ப சின்ன பொண்ணு. ஆமாமாடா அவ ரொம்ப சின்ன பொண்ணு தான். என்னடா நக்கலா? டேய் நீ என்னடா வினோ சின்ன பொண்ணுன்னு சொன்ன, அதுக்கு தான் நாங்க ஆமான்னு சொன்னோம். அது என்ன உனக்கு நக்கல் பண்ற மாதிரி இருக்கா என்ன? டே அகில் சும்மா நடிக்காதீங்கடா, நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அகில் மாமா. வாய் சரியா? இந்த வாங்க மேடம், என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் உங்களை பார்க்கறதுக்கு தான். என்னையா? கார்த்திக் மாம்ஸ் உங்களை மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் சேர்த்து பார்த்துட்டு போறான்னு வந்தோம். ஏன் ஐஷு என்னாச்சு, என்ன விஷயம்? ஐயோ பிரசாந்த் மாமா, இப்போ எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? நாங்க உங்களை பார்க்க வந்தது ஒரு சின்ன விஷயத்துக்காக தான். என்ன ஐஷு என்ன விஷயம்? அது வந்து அகில் மாமா. ஐஷு. என்ன பிரீத்திகா? ஐஷு கண்டிப்பா இவங்கள வச்சுதான் பண்ணணுமா? கண்டிப்பா இவங்களை வச்சுதான் பண்ணணும். இல்ல ஐஷு. ஐஸ்வர்யா என்னம்மா என்ன விஷயம்? மாம்ஸ் உங்களுக்கு அன்னைக்கு நம்ம பாட்டு போட்டி வச்சு விளையாண்டமே, அது ஞாபகம் இருக்கா? பாட்டு போட்டியா? ஆமா பிரசாந்த் மாமா, அதான் மெஹந்தி ஃபங்க்ஷன்ல விளையாண்டமே. ஓ அதுவா, ஞாபகம் இருக்கு. அந்த போட்டியில யார் வின் பண்றாங்களோ அவங்க லாஸ் ஆனவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நடந்த போட்டியில யார் வின் பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்கா? டே அகில், இவ பேசுறத பார்த்தா ஏதோ பெருசா பிளான் போட்டு தான் வந்திருக்காளுங்க. பார்த்தாலே தெரியுது. இரு என்னதான் சொல்றாளுங்கன்னு பாப்போம். மாம்ஸ் ஏன் சைலண்டா இருக்கீங்க, சொல்லுங்க. ஞாபகம் இருக்கு. அப்பா மறக்காம இருக்கீங்களே. சரி விஷயம் என்னன்னு சொல்லு. அதான் மாம்ஸ், போட்டியில யார் தோத்தாங்களோ அவங்க ஜெயிச்சவங்க பேச்சு கேட்கணும்ல. அப்படியா? அப்பெல்லாம் ரூல்ஸ் இருந்துச்சா என்ன? என்ன பிரசாந்த் மாமா, போட்டி என்னைக்கு நடந்துச்சுன்னு ஞாபகம் வச்சிருக்கீங்க, போட்டியில யார் வின் பண்ணாங்கன்னு ஞாபகம் வச்சிருக்கீங்க, போட்டியோட ரூல்ஸ் மட்டும் மறந்துட்டீங்களே. சரிம்மா இப்போ என்ன பண்ணணும்? இப்போ கேர்ள்ஸ் டீம் ஆகிய நாங்க தான் அந்த போட்டியில வின் பண்ணோம். சோ தோத்து போன பாய்ஸ் டீம் ஆகிய நீங்க நாங்க சொல்றதை கேட்கணும். அகில் நான் அப்பவே சொல்லல, இன்னைக்கு ஏதோ பிளானோட தான் வந்திருக்காளுங்க. இருடா என்ன இருந்தா கேட்போம். சரிம்மா சொல்லுங்க என்ன பண்ணணும்? போட்டியில தோத்து போன பாய்ஸ் டீம் ஆகிய நீங்க இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு நாள் நீங்க தான் சமைச்சு போடணும். என்ன மாம்ஸ் நாங்க சொன்னது கேட்கலையா? ஐஸ்வர்யா என்ன விளையாடுறீங்களா? சேச்சா விளையாடலாம் இல்ல மாம்ஸ், இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு, நாங்க நிஜமா தான் சொல்றோம். கண்டிப்பா இன்னைக்கு உங்க பாய்ஸ் டீம் தான் சமைக்கணும். ஐஸ்வர்யா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான டாஸ்க், வேற எதனா ஈஸியா சொல்லுங்க, பண்றோம். அதெல்லாம் ரூல்ஸ்ல கிடையாது. யார் வின் பண்ணாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். என்ன இஷ்யூ, அதான ரூல்ஸ். ஆமா கண்டிப்பா வின் பண்ணவங்க சொல்றத லாஸ் ஆனவங்க கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். ஆனா ஐஸ்வர்யா சமைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்ல எங்க யாருக்குமே சமைக்கலாம் தெரியாது. ஐயோ மாம்ஸ், சமைக்க தெரியலங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா? அதான் யூடியூப் இருக்குல்ல மாம்ஸ், அதான் எவ்வளவு பேர் சமைச்சு போறாங்க. இங்க பாருமா ஐஸ்வர்யா, இந்த சமைக்கிறது துவைக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு வராது. சோ எங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி சொல்லு. பிரசாந்த் மாமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, கண்டிப்பா நீங்க தான் சமைச்சாகணும். ஒண்ணு யூடியூப்பை பார்த்து சமைங்க, இல்லையா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சமைங்க. ஃபினோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன கார்த்திக் சார், எவ்வளவு பெரிய கம்பெனியோட கோசியோ நீங்க, ஜஸ்ட் சமைக்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? டே அகில், கோசிஓ போஸ்டும் சமைக்கிறதும் ஒன்னடா? டேய் கோசிஓ ஒன்னே இந்த கேள்வி கேட்கிறா. நாங்க 2 பேரும் சிஓடா, நாங்க ஏதாவது பேசணும்னு வை கண்டிப்பா வச்சு செஞ்சிருவாளுங்க. அதுக்காக சமைக்க சொல்றியாடா? டே அகில் சமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்டா, தயவு செஞ்சு இதுக்கு மட்டும் ஒத்துக்காத. டேய் எனக்கு மட்டும் என்ன சமைக்கணும்னு ஆசையாடா? இப்ப மட்டும் நம்ம ஒத்துக்கலன்னு வை கண்டிப்பா செமையா கலாய்ப்பாளுங்க. டே அதுக்காக நம்ம 3 பேர் மட்டும் சமைக்கணுமா? அதெல்லாம் இல்லடா, நம்ம 3 பேர் மட்டும் எதுக்கு சமைக்கணும்? ஷியாம் இருக்கான், அரவிந்தனா இருக்காரு. இது அரவிந்தனாவா? ஆமாண்டா, அன்னைக்கு போட்டியில அரவிந்தனா தானே இருந்தாரு. ஆமாமா இருந்தார் தான், அவர்கிட்ட போய் சொல்லிப்பாரு சமைக்கணும்னு. சரிடா அவர் விடு, ஷியாம் இருக்கான்ல. டே இருந்தாலும் சமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்டா, ஏதாவது ஒண்ணு அதிகமா போச்சுனாலும் வாயிலே வைக்க முடியாது. டேய் அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, அதான் யூடியூப்ல குக்கிங் சேனல் அத்தனை இருக்கே, அதை பார்த்து எதையாவது கூட்டி பிறக்கி வைப்போம். அப்போ அகில் சமைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்ட, வேற என்னடா பண்ண சொல்ற? சரிடா இன்னைக்கு ஏதோ சம்பவம் பண்ண போறோம், அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, பாத்துக்கலாம்டா. ஹலோ மாம்ஸ், என்ன உங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன மாம்ஸ் நீங்களாம் சமைக்கிறதுக்கு ரெடி தானே? ரெடி ஐஷு. பாரா என்ன உடனே ஒத்துக்கிட்டாங்க. சரி மாம்ஸ், அப்ப நீங்களா போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நாங்க கீழே போய் கிச்சனை வாடகைக்கு எடுத்து வைக்கிறோம். என்ன காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுமா? ஆமா மாம்ஸ், இப்போ நீங்க சிஓ கிடையாது, இப்போ நீங்க எல்லாருமே குக்கர்ஸ். இது குக்கரா? ஐயோ மாம்ஸ் குக்கர் இல்ல, குக்கர்ஸ். சரிம்மா அதுக்கு என்ன காஸ்டியூம் போடணும்? அகில் மாமா உங்களுக்கு லுங்கி தெரியுமா? லுங்கியா? அட ஆமா மாமா கைலி. சிவினோ நான் கரெக்டா தானே சொல்றேன்? ஆமாமா நீ கரெக்டா தான் சொல்ற. ஆமாமா கைலி உங்களுக்கு தெரியும்ல. டே கார்த்திக் உனக்கு ஏதாவது தெரியுமா என்ன? டே லுங்கினா வேஷ்டி மாத்தாண்டா. டேய் என்னடா சமைக்கிறதுக்கு யாராவது வேஷ்டி கட்டுவாங்களா? டேய் அது ஒன்றும் வேஷ்டி கிடையாது, வேஷ்டி மாதிரி. வேஷ்டி மாதிரினா புரியல. டேய் உங்களுக்குலாம் சொன்னா புரியாது, வெயிட் பண்ணுங்க. ஐஸ்வர்யா கைலி கட்டணும், வேற என்ன? மேல வந்து பனியன் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சூப்பர் வினோ, செம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டே கார்த்திக் என்னடா? டே அவளுக்கு எதுக்காக சிரிக்கிறாள்க? அப்ப இந்த காஸ்டியூம் ஃபன்னா இருக்குமா என்ன? டேய் நீ என்ன நினைச்ச, நம்ம தமிழ்நாட்டோட காஸ்டியூமே இதுதான். அப்ப சரிடா ட்ரை பண்ணலாம். சரி மாம்ஸ் நீங்களா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுங்க, நான் கீழே போயிட்டு வரோம். அப்புறம் மாம் ஷாம மறந்துடாதீங்க. அவனை போய் மறக்க முடியுமா? கண்டிப்பா இந்த டாஸ்க்ல அவனும் இருப்பான். என்ன பவியக்கா ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டு வந்தீங்க, என்னாச்சு? ஏன் அமைதியாவே இருக்கீங்க?
அது வந்து இனியா இதை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இனியா. ஐயோ பவியக்கா என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக இவ்வளோ தடுமாறுறீங்க? அது வந்து இனியா இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. சரிக்கா, நீங்க பதட்டப்படாம என்ன விஷயம்னு பொறுமையா சொல்லுங்க. இனியா அது வந்து இனியா இப்போ நான் சொல்றதை நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு கூட எனக்கு தெரியல இனியா. ஆனா உண்மை இதுதான். இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. பவியக்கா உங்களுக்கு என்னதான் ஆச்சு? எதுக்கு இவ்வளவு தடுமாறீங்க? பவியக்கா நீங்க இவ்வளவு தடுமாறி நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவு போல்டா எவ்வளவு தெளிவா பேசுவீங்க. இன்னைக்கு என்னதாங்க ஆச்சு உங்களுக்கு? இனியாவது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இனியா. நான் உங்ககிட்ட சொல்றது உனக்கு புரியுமா புரியாதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். பவியக்கா ஏன் சைலண்டாவே இருக்கீங்க? சொல்லுங்க இனியா. ஐயோ பவியக்கா உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு அழுகுறீங்க? இனியா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணினியா. என்னால உங்ககிட்ட முழு விஷயத்தையும் சொல்ல முடியாது. சோ நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. ஐயோ பவியக்கா தயவு செஞ்சு அழுகாதீங்கக்கா. பவியக்கா நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தயங்காம சொல்லுங்கக்கா. கண்டிப்பா நான் உங்களை புரிஞ்சுப்பேன். இனியா அது வந்து அரவிந்த். சொல்லுங்கக்கா அரவிந்த் மாமாக்கு என்ன? அரவிந்த் என்ன பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணல இனியா. பவியக்கா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா இனியா, அரவிந்துக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அரவிந்துக்கு மேல இருக்கிறது எல்லாமே பெருப்பு மட்டும்தான் இனியா. பவியக்கா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அரவிந்த் மாமா பார்த்தா அப்படி தெரியவே இல்லையாக்கா. அது மட்டும் இல்ல, அரவிந்த் மாமாக்கு உங்க மேல எதுக்காக வெறுப்பு இருக்கணும்? அப்படி ஒருவேளை வெறுக்கிறவரா இருந்தா உங்களை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? இதுக்கான பதில கண்டிப்பா என்னால இப்ப சொல்ல முடியாது இனியா. ஆனா அக்கா இப்படி மொட்டையா சொன்னா எப்படிக்கா? இனியா ப்ளீஸ் என்ன நம்பு இனியா. என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணு. ஐயோ பவியக்கா நான் உங்களை நம்பாமலாம் இல்ல, நான் உங்களை முழுசா நம்புறேன். ஆனா எதுவுமே முழுசா தெரியாம எப்படிக்கா? சாரி இனியா, என்னால இதை உங்ககிட்ட முழுசா சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் இனியா. சரிக்கா, இப்ப நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் பண்றேன். தேங்க்ஸ் இனியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனியா. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி இனியா. பவியக்கா நான் உங்களை என்னோட அக்காவை தான் பாக்குறேன். தயவு செஞ்சு ஹெல்ப் அது இதுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்காக நான் எதுவா இருந்தாலும் பண்ணுவேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. செய்யாம இந்த வீட்டை விட்டு போக கூடாது இனியா. அக்கா அது வந்து இனியா ப்ளீஸ் இனியா, எனக்காக இதை மட்டும் பண்ணினியா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். பவியக்கா அது வந்து அம்மா நாங்களாம் சொன்னா கேட்பாங்களான்னு தெரியலையேக்கா. இனியா நான் உன்னை மட்டும்தான் இனியா நம்பியிருக்கேன். சொல்ல போனா இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் அரவிந்த். ஆனா அவர் சொல்லியும் மீறி நான் உங்ககிட்ட இதை சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஜெயாமா இந்த வீட்டுல இருந்தா மட்டும்தான் அரவிந்த் என்ன புரிஞ்சுப்பாரு. எனக்கு நீங்க சொல்றது எல்லாமே புரியுது பவியக்கா. ஆனா இல்ல, இந்த இடத்துல கண்டிப்பா நான் பவியக்காக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். பவியக்கா ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். என்னாலும் சரி, அரவிந்த் மாமாக்கும் பவியக்காக்கும் பிரச்சனை முடிகிற வரைக்கும் அம்மா கண்டிப்பா இங்கே தான் இருந்தாகணும். பவியக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். கண்டிப்பா அம்மா இங்க இருந்து போக மாட்டாங்க. தேங்க்யூ சோ மச் இனியா. இதுக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட தெரியல இனியா. அக்கா என்னக்கா நன்றி அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் முன்னமே சொன்னல, உங்களை நான் என் சொந்த அக்காவை தான் பாக்குறேன். என் அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா ஒரு தங்கச்சியா நான் நிக்க மாட்டேனா? எனக்கு அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி அழுகணும்னு தோணுது இனியா. உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தோணுது. ஆனா என்னால எதையுமே சொல்ல முடியாது இனியா. சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஆனா கண்டிப்பா என்னோட சூழ்நிலை என்னங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லுவேன். பரவாயில்ல பவியக்கா, அழுகாதீங்க. இனியாமா நீ எதுக்குடா அழுகுற? அழுகாத. ஏன்னு தெரியலக்கா, நீங்க அழுகும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல பெருசா சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கவலைப்படாதீங்கக்கா, உங்க கூட நான் இருக்கேன். என்ன உதவியா இருந்தாலும் கண்டிப்பா நான் பண்றேன். கண்டிப்பா அரவிந்த் மாமா உங்களை புரிஞ்சு பாருக்கா, கவலைப்படாதீங்க. தாய் வடிக்கு தாயோ ஏசியோ அடையெல்லாம் நீதானே. இனியாமா சீக்கிரமா கண்ணத்தோட, அரவிந்த் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரிக்கா, நம்ம இதை பத்தி அப்புறமா பேசலாம். நான் கிளம்புறேன். சரிடா. இனியா நீ எப்படா வந்த? இதோ இப்பதான் மாமா வந்தேன். என்ன பவிய பார்க்க வந்தியா? ஆமா மாமா. என்ன பவிய பாத்தியா இல்லையா? பாத்துட்டேன் மாமா, பாத்துட்டு பேசிட்டு தான் இருந்தோம். சரி அவ எங்க? அரவிந்த் நான் இங்கதான் இருக்கேன். இவ்வளவு நேரம் எங்கம்மா போன? இங்கதான் அரவிந்த் சோபால உட்காந்துருந்தோம். சோஃபாலையா? ஆமா அரவிந்த். எதுக்கு சோஃபால போய் உட்காந்துருந்தீங்க? அதான் இங்க இவ்வளவு பெரிய பெட்டு கிடக்கல. ஐயோ அரவிந்த் மாமா, நான் தான் ரூமை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அங்க சோஃபா இருந்துச்சா, அங்கேயே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். ஓ சரினியா, சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். இல்ல மாமா நீங்க இருங்க, நான் கிளம்புறேன். இல்லடா பரவாயில்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். இல்ல மாமா, அப்பவே அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. சோ நான் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வரேன். ஓ அப்படியா, சரிம்மா நீ போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடு. சரி மாமா. பவியக்கா நான் போயிட்டு அப்புறமா வரேன் சரியா? நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் சரியா? சரிடா நீ போ. சரி மாமா நான் போயிட்டு வரேன். சரிடாமா.